அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காயை வதக்கிட்டு பொரியல் பண்ணுறதுக்கு நான் செஞ்சதை போட்டிருக்கேன். சரி, எப்படி செய்யறதுன்னு இது ஒரு விதமாக வெண்டைக்காயே எப்படி எப்படி மாற்றி பொரியல் பண்ணிக்கலாம். நம்ம கையில் எது இருக்குதோ அதை வச்சு பாருங்கள். இது நல்லா வதங்கட்டும். இப்படி வதங்கினோன்னு இதை மாற்றிக்கிட்டு தாளிப்பு வச்சுக்கலாம். வெண்டைக்காய் தாளிப்பு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சும்மா 4 உளுத்தம்பருப்பு. வாசனைக்கும் உடம்புக்கு நல்லது உளுத்தம்பருப்பு. அதனால் கொஞ்சம் லைட்டாக சேர்ந்த உடனே ஒரே ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. இது இன்னும் கொஞ்சம் வதங்கணுமே. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்படி வதங்கணும். நம்ம போடுற எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுமே வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிக்கணும். ஊற்றக்கூடாது. கொஞ்சம் வதங்கின பிறகு தான் ஊற்றி தெளிக்கணும். அதுவும் இது கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த நார் மாதிரி தெரியுது பாருங்கள், இந்த வளவில் பழம் போகும். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்படி வதங்கின பிறகு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, சீக்கிரமாக ஜீரணம் ஆகும். உடம்புக்கு நல்லதும் பெருங்காயம். இது வதங்கிறதுலே வெந்துடும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இது 1/2 கிலோ வெண்டைக்காய். 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். ஏன்னா நம்ம மலாட்டு பொடி போட போகிறோம். அதனால் இது லைட்டாக அவ்வளோவே போதும். 2 கை சும்மா தெளித்து விட்டால் அவ்வளோவே போதும். அது பிடிக்காமல் வேகணும். அதுக்காக இந்த ஸ்டேஜில் இப்படி கம்மியாக எரிக்கணும். சும்மா லைட்டாக பாருங்கள், இது வதங்கிடுச்சு. இது மாதிரி இதில் மலாட்டை பொடி அப்படியே போட்டு நீங்கள் இறக்குறதுனாலும் இறக்கிக்கலாம். என்கிட்ட முருங்கைக்கீரை இருக்குது, அதனால் கொஞ்சமாக பாருங்கள், கொஞ்சமாக ஒரே ஒரு கொத்து முருங்கைக்கீரையை போட்டுக்கிறேன். உடம்புக்கு நல்லது. சும்மா ஒரு கொத்து போட்டால் போதும். கீரை நீங்கள் உருவிட்டு அலசாதீங்க. கிளையாக பெருக்கக்குள்ளவே என்ன பண்ணுங்கள், தண்ணியில் போட்டு அன்னக்குடையில் தண்ணி இருந்துச்சுன்னா போட்டு நல்லா கிளையோடு பிடிச்சி அலசுனீங்கன்னா
அதில் சின்ன சின்ன பூச்சி இருந்தால் கூட வந்துடும். நான் அப்படி தான் பண்ணுவேன். கிளையோடு அப்படியே தண்ணியில் முக்கி அலசிடுவேன். அலசிட்டு உதறிட்டு அப்படியே உருவினோம்னாக்கா அதில் இருந்த பூச்சி எதுனா இருந்தால் கூட விழுந்துடும். சும்மா ஒரே கொத்து கீரை. சாப்பிடாத பசங்களுக்கும் நமக்கும் சாப்பிட்லாம். இப்படி நல்லா சுவையாக இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக. இது ரொம்ப வேகணும்னு இல்லை, இந்த சூட்லேயே வெந்தால் போதும். சும்மா லைட்டான தீ இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. கீரையும் பாருங்கள் வளவளப்பே இல்லை, இப்படி வருது பாருங்கள். எண்ணெய் இப்படி வரணும் கரண்டியில், அப்போ தான் கரெக்டாக வெந்தது. இந்த மாதிரி இதில் கொஞ்சம் மல்லாட்டை பொடி, மல்லாட்டை பூண்டு போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம். நீங்கள் சும்மா நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருந்துச்சுன்னாக்கா ஒவ்வொரு கொத்து உருவி ஒரு சாம்பாரில் கூட கறிப்பில் போடுற மாதிரி கொதிக்கிற டைமில் போட்டுக்கோங்க. இது மாதிரி பொரியலில் கூட போட்டுக்கோங்க. போட்டாக்கா உடம்புக்கு நல்லது இல்லையா முருங்கைக்கீரை. மல்லாட்டை வீட்டில் இருக்க பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு மல்லாட்டை போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த வளவளு தன்மையே இருக்காது, வெண்டைக்காவோட வளவளப்பு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.